காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆஃப்டர் த ரெயின் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்னென்னா நம்ம ஹீரோயினி வந்துட்டு ஹீரோக்கு வந்து இந்த லிட்ரேச்சர் புக்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு ஏதாவது புக்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அந்த இடத்துக்கு ஹருன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரான். ஸோ அவள் வந்து ஹீரோயினியே பார்த்துட்டு நிற்கவும் அவளோட தம்பி வந்துட்டு என்ன பார்த்துட்டே நிற்கிற, அவள் ஹீரோயினி தானே, நீ போய் பேச வேண்டியதானே, நீங்கள் 2 பேரும் பேசி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ நீ வந்துட்டு ஏய் வாயை மூடு, அக்கா கிட்ட எப்படி பேசணும் அதை மட்டும் பேசு சரியா, தேவையில்லாமல் என் விஷயத்தில் மூக்கு நுழைக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு வரான். சாரி ஹீரோனி, பாத்ரூமில் வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க, அதனால தான் போயிட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ புக்கு வாங்க போறியான்ற மாதிரி கேட்குறான். ஸோ உடனே வந்துட்டு ஹீரோனி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் 2 பேரும் கை கோத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து வா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்க்கும்போது ஹருக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே சேடாக அங்கேருந்து கிளம்பி போகிறா. போயிட்டு இருக்கும்போது அவள் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்த்துட்ருக்கான். அதில் வந்துட்டு ஹீரோயினியும் ஹருவும் ஜூனியர் ஹை ஸ்கூலில் ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஹரு வந்துட்டு வேறு ஸ்கூலுக்கு மாற போகிறேன்ற மாதிரி ஹீரோயினி கிட்ட சொல்கிறான். ஏன்னா அவளோட அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபராம். ஸோ அதனால் வேறு ஸ்கூல் மாற போகிறேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி வந்துட்டு இன்னும் கிராஜுவேஷனுக்கு 1.5 years தான் இருக்குது, அதுக்குள்ளே நீ எதுக்கு மாறுற அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹரு வந்துட்டு இல்லை எங்கள் அப்பாட்ட நானும் சொல்லி பார்த்தேன், எங்கள் அப்பா கேட்க மாட்டேன்றாரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் வேறு ஸ்கூலில் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அகெயின் வந்துட்டு நீ ஹை ஸ்கூல் வந்துட்டு இந்த ஸ்கூலில் தான் போய் ஜாயின் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினியை பார்த்து கேட்கவும் ஹீரோயினியும் ஆமான்னு சொல்கிறான். ஸோ இப்போ ஹரு வந்துட்டு என்ன தான் நம்ம இப்போ பிரிஞ்சாலும் மறுபடியும் நம்ம ஹை ஸ்கூலில் ஒன்றா மீட் பண்ணுவோம் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் கட் ஆகிட்டு நம்ம ஹரு வீட்டில் பார்த்தோம்னா அவள் வந்து ஹீரோயினி கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போகிறேன், எப்பயும் போல் கிளாஸு எல்லாமே ரெகுலராக என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஈவினிங் ஆகுது. நம்ம ஹீரோயினி வந்துட்டு அப்படியே கிளாஸ் விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஹருவை பார்த்தா ஹரு வந்துட்டு அவள் கூட அந்த ப்ராக்டிக்ஸ் பண்ணுற பொண்ணுங்களோட உட்காந்து ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறா. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினிக்கு கொஞ்சம் ஹர்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு இடத்துக்கு தனியாக போயிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுக்காக அவள் வந்துட்டு பஸ்ஸுக்கு போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் இன்றைக்கும் பஸ்ஸு வரல. ஸோ அதனால் சரி நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்தே போவோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப லாங் போகல, பட் இருந்தாலும் நடந்துக்கிட்டே இருக்கான். ஸோ ரொம்ப தாகமாக இருக்குது, வெயில் வேறு கொளுத்துது. அதோடு எப்படியோ வந்து ஸ்டேஷனுக்கு போயிடுறேன். அங்கே போய்ட்டு ஜூஸ் குடிச்சிட்ருக்கான். ஸோ அப்படி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே அப்படியே காற்று அடிக்குது. ஸோ அந்த ஸ்வெட்டுக்கு அதுக்கும் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது அந்த காற்று. அப்போ அவளுக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் மாதிரி வருது. என்னென்னு பார்த்தா அந்த கீக்க பொண்ணு ஹீரோ விழுக போகிறத ஃபோட்டோ எடுத்து ஹீரோயினிக்கு அனுப்பிச்சிட்டிங்க பார்த்தியா, அவன் விழுக போனால் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற எமோஜிலாம் போட்டு விட்டுருக்கான். ஸோ ஹீரோயினி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினும் வருது. அவளோட ரெகுலரான ரொட்டீன்ஸ் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயினே ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே 2 சின்ன பிள்ளைங்க வருதுங்க. அதுங்க கிட்ட ஒரு கீ செயின் இருக்க போல். ஸோ ஒன்று இன்னொரு பிள்ளை வந்துட்டு உன் கீ செயின் பார்க்க காமெடியாக இருக்குது, எங்கடி எடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணு சொல்லுது, இந்த கீ செயின் ரொம்ப லக்கியான கீ செயின் தெரியுமா, ஏன்னா இது நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க வந்து நமக்கு கூட க்ளோஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே இன்னொரு பொண்ணு வந்துட்டு அதை நம்ப மாட்டேங்குது. உடனே வந்துட்டு சொல்கிறான், நம்ம கிளாஸில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தாங்களே, அந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், இந்த கீச்செயின் வாங்கினதுக்கப்புறம் அந்த பையன் இந்த பொண்ணு கூட மட்டும்தான் பேசுகிறான் வைக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினி கேட்டுட்டு பேசாமல் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இவளும் அந்த மிஷினுக்கு போகிறான். ஸோ இவள் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துல ஹரு வந்துட்டு இவளை பார்த்துட்டா. சரி இவள் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வரட்டும், நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. பார்த்தா வரவே இல்லை. ஸோ கோவம் வந்துருச்சு. வேகமாக போயிட்டு இன்னும் எவ்வளோ நேரம் தான் அந்த மிஷினோடையே உட்காந்து விளாண்டுட்டு இருப்பவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு போகிறாங்க. ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னடி இவ்வளோ எல்லாத்தையுமே எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, இது எல்லாத்தையும் எடுத்தேன் தான், ஆனால் நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கவே இல்லை, இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்று கொடுத்துட்றா. ஸோ இவளும் வந்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்குறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூலுமே வந்து ஹீரோயின் அவளோட கிளாஸ்க்கு போகிறா. இவளும் வந்துட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே போயிடுறா. இப்போ ப்ராக்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேகமாக ஓடிட்டுருக்கான். அப்போது அவளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா ஹருவும் ஹீரோயினியும் வந்துட்டு சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் போல். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே ரன்னிங் ரேஸ் வச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹரு வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடுறான். ஸோ ஹீரோயினிக்கிட்ட நில்லுன்னு கற்றுக்கிட்டே இருக்கான். எதுக்கடி இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கா, நான் தான் நிற்க சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்கவும் ஹீரோயினி வந்துட்டு சொல்கிறான், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஏன்னா நீ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடும்போது நீ வந்து அந்த விண்டோட சவுண்டை நல்லாவே ஃபீல் பண்ணுவேன், அந்த காற்று சில்லுன்னு நம்ம மேலே வீசும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினி ஓடுவாள். ஸோ இந்த வாட்டி ஹருவுமே அதை ட்ரை பண்ணி பார்க்குறான். ஸோ அவளுக்கும் அது ஃபீல் ஆகுது. ஸோ 2 பேரும் ரொம்ப ஜாலியாக ஓடி பிடிச்சலாம் விளாண்டுட்டு இருக்காங்க.
இப்போ ஃப்ளாஷ்பேக் கட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்கூலுமே முடிஞ்சிச்சு. ஹீரோயின் வந்து பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்க ஸ்கூலுக்கு பின்னாடி தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்க போல். அப்போ ஹரு வந்து ஸ்கூலில் நின்றுக்கிட்டு ஹீரோயின் இதை பிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பால் தூக்கி போகிறான். அது ஒன்றும் இல்லை, அது வந்து ஹீரோயின் ஆசைப்பட்ட கீ செயின் தான். ஸோ அதோட ஒரு நோட்டும் இருக்குது. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு அடிப்படுறதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டு இந்த ஃபீல்ட் டீம்லலாம் இருந்திருப்பா இல்லையா. ஸோ அதுலேருந்து நீ நின்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் நின்று போயிடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான். ப்ளஸ் அவள் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, இந்த மாதிரி அவங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பேசியிருப்பாங்கள்ல, என்ன தான் நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சாலும் ஹை ஸ்கூலில் நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக அந்த கீச்சனை போட்டுக்கிறான். ஸோ இப்போ சடனாக மழை வருது. இவள் வேறு பஸ் ஸ்டாண்டை விட்டு நகர்ந்து வந்துட்டா. ஸோ ரிட்டன் போக முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு இடத்துல போயிட்டு அப்படியே நிற்கிறான். அப்போ அவளோட கொடையை எடுத்துகிட்டு போகலான்னு போது அங்கே ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு ஏன்னா அந்த லைப்ரரி கிட்டே மட்டும் விட்டுருமான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்க லைப்ரரிக்கு கூட்டு போக சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினுமே கூட்டு போய் விடுறான். ஸோ இப்போ அந்த லைப்ரரியை பார்க்கும்போது ஹீரோக்கு லிட்ரேச்சர் புக்னால் பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால சரி நம்ம ஏதாவது புக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா அவளுக்கே ஷாக்கு. ஏன்னா ஹீரோ அங்கே வந்து புக் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ உடனே எல்லாமே இந்த கீச்சைனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோ கிட்டே போகிறான். அங்கே போனதும் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினி இங்கே என்ன பண்ணுற, இங்கே தானே உன் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியில் கத்தி பேசுகிறாரு. ஸோ எல்லோரும் வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே வாயை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினிக்கிட்ட ஹோம்ஒர்க் பண்ண வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் உடனே ஹீரோயின் இல்லை நான் வந்து புக் படிக்க வந்தேன், அதுவும் லிட்ரேச்சர் புக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு உனக்கும் அது பிடிக்குமான்னு சொல்லி மறுபடியும் கத்துறாரு. மறுபடியும் எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவரும் சாரி சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினிக்கிட்ட உனக்கு லிட்ரேச்சர் புக்லாம் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஹீரோயினி ஆமாம் நீங்கள் எனக்கு ஏதாவது புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களான்ற மாதிரி சொல்லவும் உடனே ஹீரோ வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கதையாக. இந்த மாதிரி யாரும் வந்துட்டு லிட்ரேச்சர் புக்லாம் சஜெக்ட் பண்ணி படிக்கவே மாட்டாங்க. அதுவும் நீ ரீட் பண்ணி நான்லாம் பார்த்ததே இல்லை. மோஸ்ட்லி உனக்கு ரீடிங்கே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ வந்துட்டு என்னை சஜெக்ட் பண்ண சொல்கிறேன், நான் ஏதாவது சஜெக்ட் பண்ணி அது உனக்கு பிடிக்காம போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கதையாக இழுக்கிறாரு. ஹீரோயினிக்கு வந்துட்டு இந்த ஆளுக்கு என்ன புக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கலான்னு பார்த்தா இவன் சொல்லவே மாட்டேங்க, நான் பேசாமல் நம்மளே புக்கை போய் தேட வேண்டியதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து லொடன்னு பேசியிருப்பான் இல்லையா. இப்போ வந்து சொல்லியிருப்பான் இந்த மாதிரி லிட்ரேச்சர் புக் வந்து இந்த பெரிய லைப்ரரியில் கடல் மாதிரி இருக்குது, ஸோ நீ அதை தேடி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ உடனே ஹீரோயின் வந்து அப்படியே அக்வாரியமில் இருக்கிற மாதிரி அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருப்பா. ஸோ அவளுக்கான புக்கையுமே எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்து அவனுக்கான புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோக்கு புக்கை வாங்கிட்டு போய் வீட்டில் படிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அவன் வேறு ஊர்லேருந்து வரான். ஸோ அதனால் வந்துட்டு புக்கு பாரோ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா இவன் வேறு ஊர், ஹீரோயினி வேறு ஊர். ஹீரோயினி இருக்கிற ஊரில் தான் பெரிய லைப்ரரி இருக்குது. ஸோ அவனுக்கு லைப்ரரினா ரொம்ப பிடிக்குன்றனால அவன் இங்கே வந்துட்டு புக்கை படிச்சுட்டு போகிறான். ஸோ உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு தடவை ஹீரோயினி ஹீரோட வீட்டுக்கு போயிருப்பா இல்லையா. ஸோ இப்போ ஹீரோ கிட்ட நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு ஒரு வேளை இவன் அதை மீன் பண்ணி தான் புக்கை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் வந்துட்டு உடனே இல்லை அப்படிலாம் இருக்காது, நீ ஏன் யோசிக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் படிச்சுட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹருவை பார்த்தோம்னா அவளும் அவளோட ப்ராக்டிக்ஸ்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவள் வந்து ஹீரோயினி கொடுத்த கீச்சனை தான் போட்டிருக்கான். இப்போ அப்படியே அகைன் நம்ம ஹீரோயினியை பார்த்தோம்னா அவள் வந்து புக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு நான் என்னோட படிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி வந்துட்டு நீங்கள் புக்கு வாங்குறதுனா வாங்கிக்கோங்க, அதை நான் என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோமே போயிட்டு ஒரு புக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹீரோயினியோட நேம் கொடுத்து பாரோ பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ அதை வாங்கிட்டான். இப்போ இவங்க 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினி ஹீரோவே பார்த்து நடந்து வந்துட்டுருக்கான். ஆனால் ஹீரோ வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அவன் வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் த புக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு ரோடை கிராஸ் பண்ணி அவன் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடறான். ஸோ ஹீரோயினி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஆளுக்கிட்ட நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவளோட வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினிக்கு வந்துட்டு அவன் ஹீரோ சொன்ன ஒரு சில வேர்ட்ஸ்லாம் ஞாபகத்துக்குது. இந்த மாதிரி உனக்காக ஒரு புக்கு வந்து எட்டி பார்க்கும், நீ அதை எடுத்து படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அப்போ ஹீரோயினி கையில் வந்துட்டு ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஷூட் புக் இருக்குது. ஸோ அதை எடுத்து வச்சுருக்கா. ஸோ அவளுக்கு வந்து அந்த ஒவ்வொரு விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கா. அப்போ சடனாக ஒரு பஸ் வேகமாக போகிறனால இவளுக்கு வந்து அந்த காற்று ரொம்ப ஃபோர்ஸாக வருது. ஸோ அந்த காற்றை ஃபீல் பண்ணும்போது அவளுக்கு வந்துட்டு ஓடும்போது என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைக்குது. ஸோ அதவே நினச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்க ரோட்லேயே. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற எபிசோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும். ஸோ டாட்டா, பாய் பாய்.